ஃப்ரெண்ட்ஸ், how are you? Had your breakfast? இன்னைக்கு நான் வந்து ரெட் பெசரட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். அதாவது மை பெசரட்னு கூட நான் போட்டிருக்கேன். அது என்னென்னா, எப்போவுமே பச்சை பயிறு முக்கால் டம்ளரு, கால் பகுதி பச்சரிசி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதான் என்னோடது இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தட்டைக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் கலராக இப்படி இருக்கும். ஸோ அதை வந்து கவ் பீன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. சரி, அதை வந்து வாங்கிட்டு வந்தார் இவர். எங்கள் வீட்டில் இந்த கத்திரிக்காயோட இந்த காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெட் தட்டைக்கொட்டை காராமணி சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்துட்டு கத்திரிக்காய் கூட அந்த காராமணி அது போட்டு வேக வச்சு நம்ம வந்து கத்திரிக்காய் கூட்டு பண்ணலாம், சுண்டல் பண்ணலாம், இனிப்பு சுண்டல்லாம் பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் விரும்புவாங்களா தெரியாது. இவங்களுக்கு இதுதான் நான் பண்ணுறேன்னு தெரியாமல் அதுவே அவங்களுக்கு சத்தாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ரெட் பெசரட் அப்படிங்கிற மை பெசரட்டுங்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நானாக பண்ணது அப்படின்னு. எப்படின்னா, அந்த காராமணியோட நேற்று ராத்திரி ஊற வச்சு காலையில் அரைச்சி வந்த சட்னி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த விழுது, அதை வந்துட்டு அரைக்கிறப்பவே உப்பு பச்சை மிளகா போட்டுட்டேன். அரைச்ச பிறகு அதில் சீரகம் போட்டுனேன். வேணும்னா வெங்காயமும் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் இட்லி மாவு இருந்தது, 2-3 கரண்டி யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தது, நேற்று காலையில் யூஸ் பண்ணது. ஸோ அதோட கலந்து பெருங்காயம் போட்டேன். அதை வந்து பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் புகழ்கிறாரு, ஆஹா இவ்வளோ நல்லாயிருக்கு, உடம்புக்கு நல்லது, சாப்பிடு, ஆஹா அப்படின்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.